ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து நாளைக்கு வந்து கிளைமேக்ஸு வந்து நாளையோட இந்த சீரியல் வந்து முடிய போகுது. இன்றைக்கி வந்து கடைசியாக வந்து பத்திரத்தை வந்து அமுதா வந்து அதை பத்திரத்தை எடுத்து வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் வந்து மாமா வந்து என்ன பண்ணார், வேணுன்னே சொல்லிட்டு அம்மாவுக்கு கபிலனுக்கெல்லாம் சந்தேகம் வரணும், கபிலனுக்கும் புனிதாவுக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த மாமா வந்து பத்திரத்தை எடுத்தார் சொன்னோன்னே அதை எடுத்து கபிலன் வந்து நேராக வாங்கி கோர்ட்டில் கொண்டு கொடுத்துட்டாரு. இனிமேல் வந்து கையெழுத்து போட்டால் தான் அந்த பத்திரத்தை வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும். அதனால் நேராக கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் செய்த தப்பெல்லாம் யார் செஞ்சாங்க, பத்திரத்தை வச்சது யார், அதை வச்சு எல்லா வீட்டில் நடந்த சாவி எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டால் அமுதா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, இப்போ கபிலனுக்கும் புனிதாவுக்கும் சண்டை வரும்னு நினச்சோமே, இப்போ கடைசியில் நமக்கே அது வினையாக போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இன்னுமே இந்த பத்திரத்தை பீரோ உடச்சி சாவி வச்சது எல்லாமே நாளைக்கு வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிரும். நான் வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் நமக்கு வேணும்னா கூட வந்து வாங்க முடியாது, கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வாங்க முடியும். நாளைக்கு யார் என்ன அப்படின்னு எல்லா விவரம் போலீஸில் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டால் அமுதா வந்து பயப்படுறாங்க. ஐயோ போச்சு, நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துவே இருக்காங்க. நாளைக்கு மாட்டினா கூட அமுதா வந்து புனிதா வந்து வழக்கம் போல் எதுவுமே செய்ய போகிறதில்ல, மன்னிச்சிட போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மோசமாக கூடவே வந்து முதுகில் குத்துற துரோகத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மன்னிக்கவே கூடாது. கண்டிப்பாக அவளை அமுதாவை வந்து போலீஸில் தான் வந்து பிடிச்சி கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் படாப்படுத்திருக்கா. ஒரு சின்ன குழந்தைய கூட, தேவயானி குழந்தைய கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மோசமாக வந்து பிஹேவ் பண்ண, ஒரு பைத்திய மாதிரி வந்து பண்ணியிருக்கா. கண்டிப்பாக வந்து மன்னிக்கவே கூடாது. அவளை வந்து கண்டிப்பாக போலீஸில் தான் வந்து பிடிச்சி கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணங்கள், வீட்டுக்குள்ளே சண்டை இழுக்கிறது, அண்ணனுக்குள்ளே சண்டை இழுத்து எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணியிருக்கா. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. நாளைக்கு வந்து மன்னிச்சிடேன்னு சொல்லி மன்னிச்சிட போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் கிளைமேக்ஸு. சுனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து டெய்லியாக நான் ரிவ்யூ போடுவேன். நாளையோட இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இதுவரையும் காலையில் வந்து போட்டிருந்தேன், நாளையோட முடிய போகுது. நாளைக்கு அமுதா தான் குற்றவாளி தெரிய போகுது. இதுக்கப்புறம் புனிதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ எல்லா சொத்துமே புனிதா பேரில் தான் இருக்குது, தாத்தா வந்து எழுதி வச்சுருக்கார் அப்படின்னு தெரியுது. அதாவது அவங்க சித்தியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புனிதாவுக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சொத்து எல்லாத்துலேயுமே 3 பங்கு, அதாவது நாளைக்கு வந்து சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து தன்னோட பேரங்களுக்கு மட்டும் கிடையாது புனிதாவுக்கும் உண்டு அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு. அதனால் இந்த சொத்து எல்லாமே 3 பங்காக வந்து பிரிக்கணும். ஆனால் வந்து கபிலன் கூட சரி சொல்கிறார். ஆனால் புனிதா வந்து இந்த சொத்தெல்லாம் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் சரிசமமாக 3 பங்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ். ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கே வந்து ஹரித்வாருக்கு போகிறதுனால நாளைக்கு வந்து போட முடியாது. இதுதான் புனிதா அப்படிங்கிற சீரியலோட கடைசி ரிவ்யூ. இந்த வீடியோ தான் கடைசி ரிவ்யூ. ஆனால் நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன், என்னால் போக முடியாது. தொடர்ந்து என் சேனல் உள்ள எல்லா வீடியோவையும் வந்து பாருங்கள், மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.